இப்படி பெர்சனல் லைஃப் வண்டி வண்டியா எபிசோடா பேசணுங்க. இந்த விஷயத்துல மட்டும் விஜயண்ணா பாத்தீங்கன்னா விஜயண்ணாவுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவருக்கு எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆறா அவங்களை அடிச்சா சங்கீதா அடிச்சிருக்கு. சங்கீதா ஆறா அவன் மண்டாட்டி கூட வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த மனைவியே விஜய் சரியான நபர் கிடையாது. இவர் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. அரசியலுக்கு அன்பிட்டு. இவரை நம்பாதீங்க. இவர் வேற ஏதோ உள்நோக்கத்தோடு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மாசம் தேர்தல் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக நீங்க கோர்ட்ல போய் நீங்க ஒரு மனுவை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. HAPR டீம்ல தான் நடக்குது. அப்போ ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிட்டு அந்த கட்சி இருக்கா தெரியுமா? இது ஏத்துக்க முடியாத ஒரு ஏத்துக்கிறோம்னா அதான் நடக்க போகுது. இன்ஸ்டாகிராம் ஒரு நாளைக்கு காலையில மோடிஜி அனௌன்ஸ் பண்ண போறாரு. இன்ஸ்டாகிராம் ஹே பேன் ஹே, அப்புறம் டிவிக்கே காலி ஹே. திட்டமிட்டே விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கணும். விஜய் மாதிரியான தவறானவர்களிட அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவை தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அக்கறை உள்ள ஒரு நபராக இருக்கிறார். கருணாநிதி அவர்களோட மகளான செல்வி அவங்க இவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்களோட தூண்டுதலோட பேர்ல தான் இப்போ இந்த ஒரு கேஸ் கரெக்டா எலெக்ஷன் டைம்ல அஜித்தோட மனைவி ஷாலினியும் இவங்களும் ஃப்ரெண்டு தான். அஜித் தூண்டுன்னு சொல்ல முடியுமா? கணவரை டைவோர்ஸ் பண்ற அளவுக்காக அவங்க மைண்ட் இல்லாம இருக்கிறாங்களா? இதுக்கும் திமுக தானே காரணம். ஏங்க அவங்க வீட்டுல கக்கூசு தண்ணி வரலாம் கூட திமுக தான் காரணம் சொல்லுவானுங்க. ஏற்கனவே சொன்னேன், வீட்டுல கக்கூசல் தண்ணி வரலனா கூட திமுக தான் காரணம். நைட்டு தூக்கம் வரலாம் திமுக தான் காரணம். விஜய் என்ன நாளை காலையில் 2 தடவை பாத்ரூம் போக இருந்தாலும் திமுக தான் காரணம். எல்லாமே திமுக தான் காரணம் பண்ணுங்க. அப்ப அதை போய் நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, அப்படி அவ்வளவு வீக்காவா நீ உங்க மனைவி வச்சிருந்தீங்க. வேற ஒருத்தர் உங்க மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி இந்த குடும்பத்தை கலைக்கிற அளவுக்காக இது பண்ணிருக்கீங்க. கடந்த 5 வருஷமா தனித்தனியா இருக்கீங்க. பொறுத்து பார்த்துருக்காங்க. தேர்தல் நேரத்தில் விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும். நல்ல மனிதன் கிடையாது விஜய் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரசிய குஞ்சுகளுக்கு அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. விஜயினுடைய ஒரிஜினல் முகத்திரையை பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா பாக்குற மாதிரியான ஒரு ஹீரோ கிடையாதுங்க அப்படின்னு ஒரு வெளிச்சமோடு காட்டியிருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாராஜன். ஸோ பொலிட்டிக்கல்ல விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு போடுவார்னு பார்க்கும்போது சங்கீதா விஜய் அவர்கள் விஜயோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டிருக்காங்க. நேற்று யாரும் எதிர்பார்க்காத விதமா டிவோர்ஸ் மேட்டர் லீக் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொலிட்டிக்கலா விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அதாவது இதுவரை விஜயினுடைய மேனேஜர் பேசினாரு, விஜயினுடைய மன்ற தலைவர் பேசினார். விஜய் எங்களுக்கு யாருமே ஒன்றும் பண்ணல, விஜய் பத்தின நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அப்பெல்லாம் யாரும் நம்பல. இன்னைக்கு 27 வருடம் வாழ்ந்த மனைவியே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன். அவரை அங்கேருந்து ஒரு கும்பல்லேருந்து மீட்டெடுக்கணும், அவருக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு நடிகையோடு அவர் தொடர்பில் இருக்கிறாரு. அந்த நடிகையோடு வெளிநாடு போயிட்டு ஃபோட்டோவெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அது ரெண்டு குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு பாதிப்பாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த முடிவு வந்திருக்கோம். அப்படின்னு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் அவங்க டிவோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதுதான் நேற்று இருந்து ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு. இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சுகமான ஒரு விடுதலை. ஓகேவா? அது ஒரு பிடிக்காத வாழ்க்கையை 2 பேரும் சேர்ந்து வாழ்றது சொல்லுவாங்க பாம்போட வாழ்ற மாதிரி. யார பாம்புன்னு சொல்றேன்? இல்ல, பிடிக்காம 2 பேரும் சொல்றேன். கணவன் மனைவி ஜென்ரலா பிடிக்காம ஒரு கம்பல்ஷனுக்காக வாழ்றாங்கன்னா அந்த வாழ்க்கை ஒரு நரகத்தோடு பாம்போடு வாழ்றதுக்கு ஈக்குவல் அப்படிம்பாங்க. அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, இவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. ஸ்மூத்தா அவங்க விலகி போய் அவங்க வாழ்க்கையை வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது, ஷார்ட் டைமான தான் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு சண்டை போட்டி? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு பிடிக்காம ஒரு வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வாழ முடியும்? அப்போ அந்த முடிவை எடுப்பதற்கு எல்லோருக்கும் முழு உரிமை இருக்கிறது. அப்போ அதை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு சிக்கல் தான் இருக்கு. டிவோர்ஸ் எடுக்கிறீங்க, டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா மியூச்சுவலா 2 பேரும் பேசி பிரிஞ்சிடலாம். எப்படி மியூச்சுவலா யாருடைய அட்வைஸும் கேட்காம தான் காதலிக்கிறாங்க. ஆனால் பிரிகிறப்ப மட்டும் 100 பேர் அட்வைஸ் கேட்குறாங்க. கோர்ட் வரைக்கும் கோர்ட்டில் போய் யாரும் காதலிக்கிறது இல்லையா, பிரியறதுக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகையோடு அவர் அஃபேரில் இருக்கிறாரு, 2021 இருக்கிறாரு. நாங்கள் கண்டிச்சோம், ஒரு கடத்துக்கு மேலே அவர் வேணான்னு சொன்னார், திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. அது எங்களுக்கு தெரிய வருது. அப்பப்போ அவங்க ஃபோட்டோஸ் போடுறாங்க, அது பாதிக்கு வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சப்பறம் என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, வெளியில் போகக்கூடாதுங்கிறாரு. எனக்கு குடும்ப செலவுகளுக்கு பணம் கொடுக்கறதில்ல. மன ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடி, உடல் ரீதியாக பெரிய நெருக்கடி, உடல் ரீதியாக நெருக்கடிங்கிறாங்க. இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க? உடல் ரீதியா நெருக்கடினா ஏதாவது பிசிக்கலி அட்டாக் பண்ணிருக்காருங்கிறது தெரியல. அது அவங்க மனம் திறந்து பேசினா தான் தெரியும். அடுத்த அதுதான். அப்ப எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக
2 பேர் தரப்புலையும் பேசியிருக்காங்க, 2 குடும்ப தரப்புலையும் பேசியிருக்காங்க, அதுவும் முடியல. 2 அட்வொகேட் தரப்பு கோர்ட்டுக்கு போகாம வீட்டுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். ஆமா முடிச்சிருக்காங்க, அதுவும் முடியலங்கிறாங்க. 2021 நாங்க தனித்தனியா தான் இருக்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொந்த ஊர் வந்து லண்டன். ஆக்சுவலா இந்த சங்கீதா யார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் முதலே சொல்லியிருக்கணும். சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல லண்டன்ல போய் செட்டில் ஆகி, இங்கிலாந்துல செட்டில் ஆகி அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாரு, நகை கடையெல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. இங்கிலாந்துல பிறந்து வளர்ந்தவங்க. ஷூட்டிங் பார்க்கறதுக்காக வர்றாங்க. சும்மா டூரிஸ்டா தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப ஷூட்டிங் போறாங்க. ஃபிலிம் சிட்டில ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்ல விஜய் நடிச்சிட்டு இருக்காரு. விஜயை பார்க்குறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. விஜய் தான் ப்ரொபோஸ் பண்றாரு. அவங்க லண்டனுக்கு போயிட்டாங்க. ஷூட்டிங் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சுற்றுலா பயணியா பார்த்துட்டு போயிட்டாங்க. அவருக்கு பிடிச்ச போது 2 குடும்பத்தையும் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்க 2 பேர் ஃபேமிலியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமண வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. 27 வருஷம் ஒரு ஆண் பையன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெண் இருக்கு, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. போனதுக்குள்ள தான் இப்போ அந்த நடிகையினுடைய இவங்க வாழ்க்கைக்குள்ள அந்த நடிகை வந்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு பிறகு அவங்க கண்டிச்சிருக்காங்க, அதையும் கண்டினியூ பண்ணல. அவர் திருப்பி அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அப்போ கூட வெளியில் போறாரு, ஃபோட்டோ போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு வீட்டை விட்டு அவங்க வெளியில் ஏறி திருப்பி லண்டனுக்கு போயிடுறாங்க. அப்போ 2 குடும்பமும் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, சேர்த்து வச்சிருக்காங்க. திருப்பி பிரச்சனை வந்திருக்கு, திருப்பி போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கடைசியாக 2025 வரைக்கும் கூட பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க வந்து இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இங்க இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்னபடியே 2021லேருந்து இந்த சம்பவங்கள் வந்து நடைபெறுது. அவங்க நினைச்சிருந்தா 2022ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்ல போன வருஷத்தோட ஸ்டார்ட்டிங் டேட்ல கூட அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா கரெக்ட்டா எலக்ஷன் நெருங்குற டைம்ல இந்த மாரி டிவோர்ஸ் அப்ளை பண்றதுன்றது அவங்க பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்கன்ற ஒரு பின்னாடி விஷயம் இருந்து யாரும் இயக்கல. அவங்களே விஜயின் முகத்திரையை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும், கிழிக்கணும்னு தான் பட்டிருக்காங்க. விஜய் மாதிரியான ஒரு நபரை நம்பாதீங்க. 27 வருடம் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருக்காரு. என்னையும் இவ்வளவு பாடுபடுத்திருக்காரு. என்னையும் இவ்வளவு மாதிரியான பிரச்சனைக்கு ஆளாக்கி இருக்காரு. நீங்க நினைக்கிற சினிமாவில் பார்க்குற விஜய் கிடையாதுயா. அப்போ சங்கீதா விஜய் வேணும்ட்டே தான் அத பண்ணிருக்காங்க. திட்டமிட்டே விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கணும். விஜய் மாதிரியான தவறானவர்கள்கிட்ட அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவை வந்து தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, அக்கறை உள்ள ஒரு நபராக இருக்கிறார். நீங்க வந்து இந்த விஷயத்த இப்படி சொல்றீங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதி அவர்களோட மகளான செல்வி அவங்க வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்களோட தூண்டுதலோட பேர்ல தான் இப்ப இந்த ஒரு கேஸ் கரெக்ட்டா எலக்ஷன் டைம்ல அஜித்தோட மனைவி ஷாலினியும் இவங்களும் ஃப்ரெண்டு தான். அப்ப அஜித் தூண்டுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க ஒரு நிகழ்ச்சியில பாக்குறாங்க, ஒரு பெரிய இடத்து ஆட்கள் பொது இடங்கள்ல சந்திச்சுக்கிறப்ப பார்ப்பாங்க, பேசுவாங்க, கேஷுவலா மீட் பண்றது, இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், நல்லது கெட்டதுக்கு போயிருக்கலாம். அப்போ ஒரு இடத்துல குரூப்ல நின்று ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க. ஒரு டெத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கேஷுவலா பேசிட்டு இருந்தனால அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாமா? அப்போ ஒருத்தவங்க சொல்லி கணவரை டைவர்ஸ் பண்ற அளவுக்காக அவங்க மைண்ட் இல்லாம இருக்கிறாங்களா? ஆனா இதுக்கும் திமுக தானே காரணம்ன்றாங்க. ஏங்க அவங்க வீட்டுல கக்கூசுல தண்ணி வரலனா கூட திமுக தான் காரணம்னு சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு வந்து உதாரணம் சொல்லுங்க, ஒரு லவ் பண்ணி 2 பேரும் ஒரு தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 குழந்தைகள் வச்சு 2 குழந்தைகள் கல்யாணமா போகுது. இந்த சூழ்நிலையில ஒருத்தவங்க சொல்லி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்களா? ஆனா அவரோட ரசிகர்களும் சரி, அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, சோசியல் மீடியால நேத்து சாயங்காலத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. அதைத்தான் அவங்க நரேஷன் செட் பண்றாங்க. ஒரு ஆடியோவும் போச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா? அவங்க பிஆர் டீம்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு நிறைய ஹேஷ்டேக் போடுங்க. இதுக்கு திமுக தான் காரங்கிற மாதிரி நரேஷன் செட் பண்ணுங்க. வரக்கூடிய தகவல், உள்ள இருந்து வரக்கூடிய தகவல் என்ன, கடந்த 5 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவங்க டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு கூடலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப இவங்க பொறுத்து இருந்திருக்காங்க, எப்படியாவது சமாதானம் ஆயிடுவாங்க, சேர்ந்துருவாங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது, புள்ள கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது, பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது, மனைவி கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒரு கோர பிடியில் இந்த பிள்ளை மாட்டி இருக்கிறது. யார சொல்றீங்க? விஜய் தான் சொல்றேன். அது ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புடைய எந்த குரூப்ல அவர் மாட்டியிருக்காரு? அவர் ஒரு உச்ச நடிகர். அவர் வந்து கூட யாருமே இல்ல, நான் தான் தமிழ்நாட்டை ஆள போறேன்றாரு. ஆனா அவர் ஒரு குரூப்ல மாட்டியிருக்காரு. கூட யாருமே இல்ல. அவங்க அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, புள்ள கிடையாது, பொண்டாட்டி கிடையாது. ஒரு கூட்டம் அவரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அந்த கூட்டம் யாரு? அது கூட்டம் வெளியில வரும் யாருன்னு. இப்ப யாரு கூட இருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பிடியில மாட்டிக்கிட்டு தான் விஜய் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காரு. அவங்க தான் அந்த குடும்பத்தை சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப அவங்க அப்பா இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறாங்க. அவங்க அம்மா இருந்தா பிரச்சனை வந்திருக்காதுங்கிறாங்க. இப்ப தனியாக இருக்கிறாரு. இந்த பனையூர் பங்களாவில் தனியா இருக்கிறாரு. இப்ப அவங்க அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க சொல்ற பட்சம் தான் அவர் கேட்கிறாருங்கிறாரு. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுலாம் தவறான முடிவுகளா இருக்குங்கிறாரு. அப்ப இதுவரை விஜயினோட ஒர்க் பண்ண மேனேஜர், விஜய் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், விஜய் கூட ஒர்க் பண்ண மன்றத்து நிர்வாகிகள் யாராவது ஒருவர் வெளியில வந்து விஜய் எனக்கு அப்படி பண்ணியிருக்கார், நல்லவர், வல்லவர்,
நாளும் தெரிஞ்சவர், விஜயால் நான் வாழ்ந்து இருக்கிறேன், விஜய் பத்தி தப்பா பேசாதீங்கன்னு யாரோ ஒருத்தர் விஜயோட பழகியவர்கள் கூட இருந்தவங்க சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு இது வரைக்கும்? விஜய்க்கு நெருக்கமாக இருந்த அத்தனை பேரும் வெளியில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய் ஒரு தவறான நபருக்கு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்றபடியே விஜய் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, ஏன் அவர் கூட வாழ்ந்த ஒரு மனைவியுமே சரி, விஜய் மேல இவ்வளவு பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. வரிசையா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரசிகர்கள் எப்பயும் போல ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லி இதுல 2 இருக்கு. ஒண்ணு வந்து உண்மையாகவே ரசிகர்கள் அந்த இல்யூஷன்ல இருப்பாங்கல்ல, அது என்னது அந்த வேற்று உலகத்தில் வாழக்கூடிய வேற்று கிரக வாசிகள் மாதிரி சினிமாவை பார்த்து பார்த்து மண்டையில் ஏறிட்டு அதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நீங்க என்ன சொன்னாலும் அப்படித்தான் கேட்கும். விஜய் நான் ஒய்ஃப் பண்ணா போயிட்டு போறாங்க, நான் அக்கா இருக்கேன், தங்கச்சி இருக்கேன், நாங்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு ரொம்பலாம் பேசுற வீடியோ எல்லாம் கூட நீங்களும் பார்த்துருப்போம், எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சினிமா மோகத்தில் திரிகிற கூட்டத்தையும் பார்க்குறோம். இன்னொரு வந்து இது நரேஷன் செட் பண்றாங்க. ஒரு பிஆர் டீமை வச்சு விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி, வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிற மாதிரி, இதை ஏற்றுக்கொண்டது மாதிரியாக ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலையும் செய்றாங்க. 2 விஷயம். ஒன்று அது, ஒன்னொன்று இதுதான் வந்து வெளியில போயிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கூட வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த மனைவியே விஜய் சரியான நபர் கிடையாது, இவர் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து, இவர் அரசியலுக்கு அன்ஃபிட்டு, இவரை நம்பாதீங்க, இவர் வேற ஏதோ உள்நோக்கத்தோடு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மாசம் தேர்தல் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு கோர்ட்ல போய் இன்னைக்கு ஒரு மனுவை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. விஜயினுடைய சுயரூபத்தை பாருங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க மேனேஜர் வந்து சொன்னாரு, கேட்கல. அவர் கூட ஒர்க் பண்ண மன்ற நிர்வாகிகள் சொன்ன யார் சொன்னதுமே கேட்கல. எல்லாரையும் முடக்க பாக்குறாங்க, அமுக்க பாக்குறாங்க, விஜய் தான் அவங்க காரணம் பண்ணாங்க. கடைசியில கட்டிய மனைவி 27 வருடம் 99 இருந்து இது வரைக்கும் வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த விஜய்க்காக 2 குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு விஜய் நல்ல ஆள் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சினிமாவில் பார்க்குற விஜய் கிடையாதுங்க, ரியல் லைஃப்ல ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு அவங்க வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க. ஒன்றுமும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னா உங்க தலையில நீங்க மண்ணை வாரி போட்டுக்குங்க, அடுத்து தீயை வச்சு கொளுத்திக்குங்க, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்க சொல்றபடியே ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு செட் ஆஃப் பிஆர் பீப்பிள்ஸ் பண்றாங்க. அதே பக்கம் அவரோட தீவிர ரசிகர்கள் அவரோட ஏத்துக்க முடியாம அது பண்றாங்க கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் விஜயோட ஒய்ஃபையே கண்டம் பின்னமா சோசியல் மீடியால பேசுறன்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுது? ரொம்ப கண்டனத்திற்குரிய விஷயம். இந்த நைட்டு அது வரைக்கும் அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க திடீர்னு அப்படியே வந்து அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து மூடத்தனம்ங்கிறது, முட்டாள்தனம்ங்கிறது. அதாவது கண்ணை மூடி ஒரு ரசிக மனப்பான்மை, உங்களுடைய சிந்திக்கிற ஆற்றலை கூட இழந்து நீங்க வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு. அப்ப ஒரு சினிமா படம் விஜய்க்கு இம்ப்ரெஸ் ஆகி என்ன வந்திருக்கீங்க? விஜயினுடைய வீரமிக்கு அந்த அரசியல் பிடிச்சா, இல்ல விஜயினுடைய அந்த போராட்ட குணம் பிடித்ததா, இல்ல விஜயினுடைய ஸ்பீச் வருது, அவ்வளவு பெரிய கூட்டம் வருங்க. ரோட்ல ஒரு காக்கா செத்து கிடந்தா கூட 10 பேர் 10 காக்கா கூட்டம் வரும். ஒரு குள்ளமணி ஒரு திருவிழா விஷயத்துக்கு போனா கூட 100 பேர் கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயமா? விஜயாலதான் இன்னைக்கு திமுக சர்க்கஸ்ல போயிருக்கீங்களா? விஜயாலதான் திமுக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேயும் விஜயாலதான் இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ விஜயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்ற போது நீங்க வைக்கிற இந்த வாதம் யார் விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு விஜய் ரசிகை தான் சொல்லிக்கிறாங்க. விஜயை பார்த்து பயப்படக்கூடியவர்கள், விஜய் ஆட்சியாரத்துக்கு வரக்கூடிய நினைக்கிறவர்கள், விஜயை நோக்கி எந்த அரசியல் கட்சியாவது வரைக்கும் தமிழ்நாட்டு கூட்டணி போயிருக்கா? காங்கிரஸ் போறதா பேசி எங்க இன்னைக்கு கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திமுகவோட பிசிகா கூட்டு பார்த்தாரு போல. பிசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னாரு, நீ பிஜேபியினுடைய பிடிஎம், பிஜேபியால் உன்னை ஏவப்பட்டிருக்கிற, தமிழ்நாட்டு ஓட்ட பிரிக்கிறதுக்காக வந்திருக்க சாத்தானே அப்பால போன்னு துரத்தி விட்டார். யார? விஜய் சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதலில் விஜயை துரத்தியவர், விஜயினுடைய முகத்திரையை கிழித்தவர் அண்ணன் திருமாவளவன். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டீங்க, போனாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி, அதிமுக கூப்பிட்டாங்க, போனாங்களா? எத்தனையோ கட்சியை கூப்பிட்டீங்களா? விஜயை பார்த்து பயப்படுறவங்க, விஜய்க்கு மாசு இருக்கு, விஜய்க்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் விஜயோட கூட்டணி போயிருக்கணுமே. ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லையே. அப்ப என்ன லட்சணம்? இது ஊதி கட்டமைக்கப்பட்ட போலியான பிம்பம். பிஆர் டீமை வச்சு, மீடியாக்களை வச்சு, கூட்டத்தை திரட்டிட்டு கொண்டு வந்து வச்சு ஒரு போலியாக பிம்பம் கட்டமைக்கிறாங்க. அவங்க ரியாலிட்டி தெரியும். களத்தில் இருக்காங்க அரசியல் கட்சிகள், களத்தில் அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள். இது வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நம்பி போகாம இருக்கிறாங்க. ஏன் தனித்து இப்ப இருக்கக்கூடிய சசிகலா போல, டாக்டர் ராமதாஸ் போல, கிருஷ்ணசாமி போல தமிழ்நாட்டு அரசியல் கட்சி லிஸ்ட் எடுத்துங்க. 70 அரசியல் கட்சி இருக்கு. 70 அரசியல் கட்சிகள்ல ஒரே ஒரு கட்சி வரைக்கும் கூட இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லையே, கூட்டணி கையெழுத்தாகலையே. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, களத்தில் இருக்க அரசியல் கட்சிகள் வேற, மாடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வேற. களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யதார்த்த நிலைமை தெரியுது. களத்தில் என்ன இருக்கு, விஜய்ங்கிற ஒரு ஆளே அந்த களத்தில் இல்லைங்கிறதுனாலதான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. கூட்டமா பனையூருக்கு போய் சேர்ந்துருக்கணுமே, ஏன் சேரல? விஜய் பார்த்து பயப்படுறவங்க, விஜய்க்கு பார்த்து பயப்படுறவங்க திமுக, ஆதரவான கூட்டம் இருக்குமே, அது ஏன் இல்ல? அரசியலில் நீங்க ஒரு ஆளே இல்லைங்கிறது
தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினுடைய நிலைமை. இவர்கள் போலி பிம்பமாக கட்டமைக்கிறாங்க. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இந்த ஒரு கட்சியே இருக்காது. நம்ம ஆரம்பத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இதான் நடக்க போகுதுங்கிறது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவாரு, மாற்று கருத்து கிடையாது. ஆனா தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு இந்த கட்சியை ரன் பண்ணிட்டு போவாராங்கிற சந்தேகம். இப்பயே மாசம் ஒரு நாள் தான் வெளியே வர்றாரு. ஒரு தோல்வியெல்லாம் சந்திச்சாருன்னா கட்சியை ரன் பண்ணுவாராங்கிறது தெரியாது. இதனாலதான் மற்ற அரசியல் கட்சிகள் யோசிக்கிறாங்க விஜயோட போறதுக்கு. களத்தில் அவங்க வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அடிப்படை கட்டமைப்பு கிடையாது. எந்த விஷயத்தையும் பேசுறது கிடையாது. அப்புறம் எப்படி கூட்டணிக்கு போவாங்க? திமுக பார்த்து பயப்படுது, திமுக பார்த்து பயப்படுதுன்னா திமுகவை நோக்கி இன்னைக்கு கூட்டமா வர்றாங்க. இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் வர்றாரு, ஓபிஎஸ் வர்றாரு, பல கட்சிகள் அணியாக வர்றாங்க. ஏன்னா அது ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கு. 2019 ஜெயிச்சிருக்காங்க, 21 ஜெயிச்சிருக்காங்க, 24 ஜெயிக்கிறாங்க, 26 ஜெயிக்க போறாங்க. மக்கள் நல திட்டங்கள் நல்லா இருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேர் இருக்கு. இந்த கூட்டணி கன்ஃபார்மா வின் பண்ணும். வெளி கட்சியில 10 சீட் வாங்குறதை விட இங்க 2 சீட் வாங்கினா கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ கூட்டணி வர்றாங்க. அவங்களும் வரவேற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். இப்ப அப்படி பார்த்துட்டு இருக்க விஜய் வந்து இவரை பார்த்தா கூட்டணி சேர்க்கிறாரு, விஜய் பார்த்தா இவரை பார்த்து பயந்துட்டாரு அப்படிங்கிற சொல்றது வந்து அது உச்சபட்ச காமெடி தான். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் விஜயோட ரசிகர்களும் சரி, விஜயோட ஆதரவாளர்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா, நேத்துல இருந்து கரூர்ல முடக்க பார்த்தாங்க. ஆனா அதை தாண்டி அவர் வந்துட்டாரு. இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நிறைய தடை போட்டாங்க. அதை தாண்டி அவர் வராரு. இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் கேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தடை போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா அவர் தாண்டி வந்துட்டு தான் இருக்காரு. இப்ப கடைசி ஆயுதமா இந்த விஷயத்த நீங்க வந்து கையில எடுத்திருக்கீங்க. எம்ஜிஆருக்கும் நீங்க தான் பண்ணீங்க. ஜெயலலிதாவுக்கும் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் நீங்க பண்ணி தான் திமுக உங்க அரசியலை வந்து எலெக்ஷன் டைம்ல பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செக்மெண்ட் எப்படி இது பாக்குறீங்க? வந்து பிஆர் டீம்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட். என்ன சார் எல்லாமே பிஆர் டீம்? பிஆர் அந்த கட்சியே பிஆர் டீம்ல தான் நடக்குது. அப்போ ரசிகர்கள் உண்மையா இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிட்டு அந்த கட்சி இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு ஏத்துக்கிறோம்னா அதான் நடக்க போகுது. இன்ஸ்டாகிராம் ஒரு நாளைக்கு காலையில வந்து மோடிஜி வந்து ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ண போறாரு. இன்ஸ்டாகிராம் ஹே பேன் ஹே, அப்புறம் டிவிக்கே காலி ஹே. நடக்க போதே இல்லை பாருங்க ஒரு நாளைக்கு. பட் ஆனா அந்த மாதிரி ட்வீட் போடுற எல்லாருமே நம்ம வந்து பிஆர் டீம் சொல்ல முடியாது. ஆமாங்க, அதான் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி ரசிகர்கள், ஒரு கேட்டகரி பிஆர் டீம். நேற்று இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகைக்கு வந்து எந்த பாய் ஃப்ரெண்டோட ரேட்டிங் போனாரு, இந்த நடிகை வந்து யார் கூட இருக்கிறாரு, இப்ப யாரோட வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த அந்த மாதிரி நடிகை யார் வச்சிருந்தான்னு பேசிக்கிட்டு இருந்த கிசு பேசிக்கிட்டு இருந்தவங்க நேற்று இருந்து புனிதராயிட்டாங்க. புரியுது, பர்சனல் லைஃபை பேசலாமா? இல்ல நீங்க யார சொல்றீங்க? பல பேர் பேசுவாங்க இல்ல, அவன் சொல்றாங்க புனிதர் ஆயிட்டாங்க. பார்த்து பர்சனல் லைஃப் விஜய்க்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குங்க, அதை பத்தி நீங்க பேசலாமாங்க? இவங்க தான் வந்து யாரை பத்தாங்க, யாரை பேசினானுங்க? ஆர்த்தியை பேசினானுங்க, ஜெயம் ரவி பேசி. ஆர்த்தி ஜெயம் ரவி விஷயத்துல ஆர்த்தி பக்கத்துல இருங்க ஒரு பெண் பாதிக்கப்படலாமா? கொதிச்சு எழுந்தாங்க. ஏன் சங்கீதா கொதிக்கல? 27 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குல்ல, அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு மனக்குமுறலோட கோர்ட்ல போய் நிக்கிறாங்கல்ல. நீங்க நியாயமாக பேசுறவன்னா ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடியவன் அங்க நின்று இருக்கணும்ல. விஜய்க்கு ஒரு ஃபேம் இருக்கு, பெரிய பணம் சம்பாதிக்கிறாரு, பெரிய கோடிகளை சம்பளம் வாங்குறாரு. இவ்வளவு சாதாரண ஒரு பெண், குடும்ப பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க யாரு பக்கம் நிக்கணும்? எளியவன் பக்கம் தான் நிக்கணும். அதான் நியாயம். நீங்க விஜய் பக்கம் நிக்கிறீங்க. விஜய் பக்கம் நிக்கிறீங்கன்னா அவங்க சொல்லி நிக்கிறீங்க. அவ்வளவு. எதனால யாருமே சங்கீதா பக்கம் நிக்கல? இனிமேல் தான் வரும். இப்ப பேசினவங்க யாருன்னா வாடகை வாங்கி தம்புறமே. அந்த நடிகை கூட அவருக்கு தொடர்பு, இந்த நடிகைக்கு இவர தொடர்பு, அந்த நடிகர் அவர் வச்சிருந்தாரு, அந்த நடிகையோட அம்மாவை யார் வச்சிருந்தாங்க தெரியுமாலாம் பேசிட்டு இருந்தவங்க பெர்சனல் லைஃப்லாம் பேசலாமாங்க? இது வந்து நல்லாவாங்க இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. டேய், அவங்கள பாக்குறப்ப நினைச்ச இந்த கவுண்டமணி வந்து செந்தில் காமெடியில செந்தில் ஒரு நாள் மாலை போட்டு வந்துருவாப்புல, இனிமேல் சாமின்னு தான் கூப்பிடணும். அந்த மாதிரி இன்னைக்கு திடீர்னு மாறிட்டீங்க. இப்படி பெர்சனல் லைஃபை வண்டியா எபிசோடா பேசணுங்க. இந்த விஷயத்துல மட்டும் விஜயண்ணா பாத்தீங்கன்னா, விஜயண்ணாவுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவருக்கு எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். யாரா அவங்களை அடிச்சா? சங்கீதா அடிச்சிருக்கு. சங்கீதா யாரா? அவன் பண்டாட்டி. யார் அவங்களை அடிச்சா? குடும்ப பிரச்சனைக்கு திமுக தான் காரணமா? அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க. ஏன்னா அவங்க உலகத்துல ரியல் லைஃப்ல இல்லையே, தியேட்டர்ல தானே இருக்கானுங்க. முத்துப்பாண்டியை எப்படி அங்க வந்து தனலட்சுமி காப்பாத்தி கொண்டு வந்தாரோ அது மாதிரி தமிழ்நாட்டை காப்பாத்திரம் நினைச்சிட்டு இருக்க கும்பல்கிட்ட நீங்க என்னத்த சொன்னாலும் புரியாது. அவரும் இல்லூஷன் வேர்ல்டுல இருக்காங்க. அவரே ஒரு இல்லூஷன்ல தான் இருக்காருன்னு மனைவி சொல்றாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்காங்க. எப்படி கூட்டத்தை பாத்தீங்களா? அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றாங்க. இவருக்கு பின்னாடி ரசிகரா இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம சொல்றோம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சியை கட்சி அமைச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை நினைச்ச என்ன? சட்டமன்றத்துக்குள்ளெல்லாம் அவங்க வந்து பாட்டோட தான் போவாங்க, விசிலோட தான் போவாங்க. ஐயோ, யோசிச்சே பார்க்க முடியல. அதாவது அவங்க மனைவி சொல்றாங்க அவர் ஒரு இல்யூஷன் இருக்கிறாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இவங்க அந்த இல்யூஷனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு கூட்டம் இருக்கு. இதுதான் ஆபத்தான அரசியல். தமிழ்நாடு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பல வளர்ச்சிகரமான மாநிலமா இருக்கு, வெற்றிகரமான மாநிலமா இருக்கு, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எல்லாத்துல முன்னேறிய மாநிலமா இருக்கு. இவங்க சினிமாவில் பார்த்துட்டு அதை இடையில பண்ணிடுவார் நினைச்சு ஒரு கூட்டத்தை அவரே நடந்திருக்காரு. சினிமாவில் எப்படி வில்லனை
அடிச்சு தோசை பண்ணோம், அவன் அரசியலில் போட்டு நம்ம தோசை பண்ணிடலாம், அப்படி ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு எப்படி புல்லுக்கட்டை கொடுத்து வசியம் பண்ணாரு, அது மாதிரி நம்ம அரசியல் பண்ணிடுவோம் இவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் உண்மைன்னு ஒரு நம்புறாங்க பாருங்க, அந்த ஒரு கூட்டம். அது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நீங்க சங்கீதா வந்து சங்கு ஊதிட்டாங்க மொத்தமா. அதே மாரி கொஞ்ச நாள் முன்னாடி தாவேகா சார்பா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. இந்த மாரி டிவி நிகழ்ச்சிகளிலும் சரி, விவாத நிகழ்ச்சிகளிலும் சரி, அதே மாரி யூடியூப் தளங்களிலும் நம்மளோட அனுமதி இல்லாம நம்ம சார்பா யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை இந்த ஒரு டிவோர்ஸ் மேட்டர் வரது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த ஒரு விஷயத்த இப்ப அனௌன்ஸ் இல்ல பண்ணியிருக்காங்கன்னு அது 2 நினைக்கிறீங்களா? நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு வேட்பாளர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்துல நடந்துச்சு. அதுல தாவேகா சார்புல கலந்துக்கிட்ட தம்பி வந்து உளறி கொட்டிட்டாரு. அது வந்து பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. இன்னொரு நிகழ்ச்சி தந்தி டிவில நடந்த அ அ ஒரு நிகழ்ச்சி. ஆயுத எழுத்துங்கிற ஒரு டிபேட் ஷோ. அதுல நானும் கலந்துக்கிட்டேன். நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால பூரா. அதுல கலந்துக்கிட்ட தாவேகாவை சேர்ந்த பேராசிரியர் ஒருத்தர் வந்து ஆசிரியத்தில் பங்குக்கு ஈக்குவலா குடுப்போம்னோனே அத ஒரு வார்த்தைய விட்டாரு. அது எல்லாரும் மாறி மாறி கேட்டு அது பெரிய ட்ரோல் ஆகி போச்சு. அது வந்து அந்த வீடியோ வைரல் ஆச்சு. இந்த 2 சம்பவத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம யாரும் போகக்கூடாது அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இத போட்டுறாங்க. ஒரு கட்டுப்பாட போட்டிருக்கிறாங்க. 2வது மேபி அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரணும் இதுவும் கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு போய் திடீர்னு உட்காந்து ஏதாவது டிபேட்ல சங்கீதா அணி இப்படி பண்ணலாமா? விஜய் நான் பண்ணலாமா? இத பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அரசியல் களமே மாறி போயிரும். இப்போ ஒரு சினிமா ரசிகரா, சினிமா நடிகராக அந்த வட்டத்துக்குள்ள வந்துருவாரு. ஒருவேள அதெல்லாம் தெரிஞ்சு கூட அவங்க கொஞ்சம் செய்திருக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இப்ப நீங்க சொன்னீங்க அரசியல் களம் வந்து மாறியிருக்குன்ட்டு. இப்போ விஜய் மேல இந்த ஒரு புகார்கள் வரும்போது, விஜய் ஆதரவாளர்களும் சரி, அதே சமயத்துல விஜயோட ரசிகர்களும் சரி, ஏன் திமுக பக்கம் அப்படியே திரும்புறாங்க. ஏன் கலைஞர் இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்களே. இந்த ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்றது எலக்ஷன் டைம்ல எந்த அளவுக்கு போகுதுன்னு டர்ட்டி நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ் கிடையாதுங்க. நீங்க யாரு எத்தன திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய பெர்சனல். ஆனா, அது பொது வழிக்கு வந்து விவாதமாகி, கலைஞரை எதிர்த்து தன் மனைவியோ, இவங்க சொல்ற வேற வேற ஏதோ இல்லீகல் அஃபென்ஸ் இல்ல. இருந்தால் யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்களா? எம்ஜிஆர் நோக்கி போயிருக்காங்களா? யாரும் இல்லையே. கலைஞர் மிக தெளிவாக 2 திருமணம் பண்ணாரு. 2 குடும்பத்தையும் ஈக்குவலா பார்த்துக்கிட்டாரு. இந்த உலகத்துக்கு சொன்னாரு. மறைக்கலையே, யாரையும் துன்புறுத்தலையே, யாரையும் அடிக்கலையே, சோ அது யாரும் வேற, இது கோர்ட்டுக்கு போல. வேறன்றீங்க. இவரே இந்த பிரச்சனையை நீங்க மியூச்சுவலா பிடிச்சுதான் எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தன் வாழ்ந்த மனைவி கூட மியூச்சுவலா பேசி முடிச்சு இந்த பிரச்சனை வெளிய வர முடியலையே. இவங்க 2 பேரும் மியூச்சுவலா பேசிட்டாங்க. குழந்தை வளர்ந்துருச்சு. உனக்கும் வேணான்னு முடிவு பண்றேன். எனக்கும் வேணான்னு முடிவு பண்றோம். மியூச்சுவலா போயிரலாம். அந்த குழந்தைகளுக்கு நான் செட்டில்மெண்ட் இருந்தா, நான் ஒரு செட்டில்மெண்ட் வச்சுக்கிறேன். 2 பேர் லைஃப்ப பார்ப்போம். டிவோர்ஸ்லாம் வேண்டாம். நீ உன் லைஃப்ப பாரு, நான் என் லைஃப்ப பாருன்னு போயிருந்தா ஏன் பிரச்சனை வரப்போகுது? இப்ப பிரபுதேவா திருமணம் பண்ணாரு. ஒரு 2 குழந்தை இருக்கு. மூத்த மனைவியோட பிரிஞ்சு தான் இருக்காரு. அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் செய்றாரு. பிரகாஷ்ராஜ் லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா இருந்தாலும் அந்த குடும்பத்த பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க கோர்ட்டுக்கு போலயே, என்னை துன்புறுத்தல்ன்னு சொல்லலையே, மன ரீதியா, உடல் ரீதியாக துன்புறுத்தல்ன்னு சொல்லலையே, விஜய்க்கு அ ம ஒரு இல்யூஷன்ல இருக்காரு. ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு சொல்லலையே, கலைஞர் நோக்கி யாரும் சொன்னாங்களா? எம்ஜிஆர் நோக்கி யாரும் சொன்னாங்களா? பொது வழிக்கு ஒரு பெண் வந்து 27 வருடம் வாழ்ந்த பெண் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்ட வச்சிருக்காங்கன்னா, இத நம்ம எப்படி எடுத்துக்கிறணும்? இதுவும் அதுவும் ஒண்ணா? நீங்க எத்தன திருமணம் வேணாலும் பண்ணிக்கங்க. எத்தன அஃபேர்ல வேணாலும் இருந்துங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களால் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண், உங்களோட வாழ்ந்த பெண், உங்கள நம்பி வந்த பெண், இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்ப இது அரசியலா அது? அந்த அரசியல இது நீங்க கம்பேர் பண்றீங்களா? அதத்தான் அதத்தான் இவங்களே வரலன்னா யாரு போய் கேட்க போறா? எப்பா அவங்க பெர்சனல் மேட்டர்ப்பா. அவர் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு, யார் வேணாலும் ஷேடல் ஃபேட்ல போட்டும், யார் வேணாலும் நாய்க்குட்டிய கொஞ்சட்டும், யார் வேணாலும் எங்க வேணாலும் போட்டும்ப்பான்னு விட்டு போயிருப்பாங்க. இப்ப அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு நியாயம் கேட்கறாங்க நீதிமன்றத்துல. அதுதான் விவாதமா இருக்கு. அப்படி யாருக்கு நடந்திருக்கு இப்ப இங்க? ஜெயலலிதா போனாங்களா? ஜானகி அம்மா போனாங்களா? ராசதி அம்மா போனாங்களா? அ ம தயாளம்மா போனாங்களா? யாரு போனா? ஏன் அதையும் இதையும் கொண்டு வந்து கம்பேர் பண்றீங்க? அவங்க ரொம்ப நியாயமாக, நேர்மையாக, வெளிப்படையாக 2 குடும்பத்தையும் நடத்தினார். 2 குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் பண்ணார். மறைக்கலையே. உங்கள மாரியா மறைச்சு வச்சுட்டு இன்னைக்கு பஞ்சாயத்து வந்த பிறகு, அது மனைவி வந்து இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போய் நிக்கிறாங்கல்ல. ஒரு பெண் நியாயம் கேட்டு போய் நிக்கிறாங்க. இவங்கள்ட்ட யாராவது கோர்ட்டுக்கு போனாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா? நியாயம் கேட்டு நின்னாங்களா? அதுவும் இது ஒண்ணா? நீங்க துன்புறுத்தி இருக்கீங்கன்றாங்க மனைவி. உங்கள நம்பி வந்த மனைவியை நீங்க துன்புறுத்திருக்கீங்க. கட்டிய மனைவியை நீங்க துன்புறுத்தக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டு பக்க பெண்களுக்கு பாதுகாவலரா நீங்க? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு திருப்பி திருப்பி ஒரு பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்கள நம்பி வந்த ஒரு பெண் தான் உங்கள்ட்ட பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்காங்க. எது நியாயம் அது? இவனுங்க வந்து வேற உலகத்துல வாழக்கூடிய ஒரு கூட்டம், பிஆர் டீம் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், இதை நியாயப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க.
குறிப்பா அவரை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் குடுக்கணும் முதல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கேஸ் ஹியரிங் போப்போது. ஏப்ரல் 20 தான் அடுத்த ஹியரிங் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களும் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா எலக்ஷன் பீக் டைம்ல கிட்டத்தட்ட ஏப்ரல் மிட்ல எலக்ஷன் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது. இல்ல மேல கூட வைக்கலாம். அந்த டைம்ல எப்படின்னா பிரச்சாரங்கள் தான் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல ஒரு பிரச்சாரங்களுக்கு போவாரா? இல்ல தன்னோட தனிப்பட்ட வழக்க அவர் சந்திப்பாரா? இந்த கேஸ் எல்லாம் வந்து உடனே நாளைக்கே தீர்ப்பு வந்து நாளை கழிச்சே டிவோர்ஸ் எல்லாம் குடுத்துற மாட்டாங்க. குடும்ப நல கோர்ட், குடும்ப நல சம்பந்தமான விவகாரங்கள்ல வந்து 2 இப்ப வந்து சங்கீதா தரப்பில் ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் கேட்டு விஜய் குடுத்துருப்பாங்க. 20ஆம் தேதிக்குள் விளக்கம் குடுங்கன்னு. ஒண்ணு அவர் வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் குடுக்கலாம். எழுத்துப்பூர்வமா விளக்கம் குடுக்கலாம். இல்ல வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமா விளக்கம் குடுக்கலாம். அவ்வளவுதான். இந்த 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு அடுத்த ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட் வச்சு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அவங்க முதல் சிட்டிங் கவுன்சிலிங். 2 பேரையும் உட்கார வச்சு நீங்க மியூச்சுவலா போறீங்களா? வாழ்றீங்களா? இல்ல பிரிஞ்சு போறீங்களா? அப்படின்னா இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் டைம் குடுப்பாங்க. இது உடனே நாளடைவுல நடக்காது. நாளைக்கே டைவர்ஸ் உடனே கோர்ட்டுக்கு போன உடனே 2 பேரையும் கூப்பிட்ட உடனே டைவர்ஸ் பண்ணி 2 பேரையும் கையில குடுத்துற மாட்டாங்க. இதுக்கு லாங் ப்ராசஸ் இருக்கு. டைம் குடுப்பாங்க. இந்த டைம்ல அவங்க ஏதாவது மனசு மாறுறாங்களா? மனம் விட்டு பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் ஸ்பேஸ் குடுப்பாங்க. இந்த ஒரு கேஸால விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு மகளிர் ஓட்டு, பெண்கள் ஓட்டுன்றது ஒரு பாதிப்பை ஏற்படும் சொல்லி கண்டிப்பாக நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஏன்னா, வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஒரு நடிகையோட ஒரு அஃபயர்ல இருந்தாரு. அந்த நடிகை வெளியில வந்து என்னை ஏமாத்திட்டாரு. அப்படின்னு சொன்னா கூட அது செட்டிங். இது யாரோ திமுக சதி. இதுவும் திட்டமிட்டு திமுக சதி தானே சொல்றாங்க. ஏங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன் மனைவி அவங்க அப்படிதாங்க சொல்றாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க. ஏற்கனவே சொன்னேனே, வீட்டுல கக்கூசுல தண்ணி வரலனா கூட திமுக தான் காரணம். நைட்டு தூக்கம் வரலனா திமுக தான் காரணம். விஜய் அண்ணா வந்து நாளைக்கு காலைல 2 தடவை பாத்ரூம் போக வந்தாலும் திமுக தான் காரணம். எல்லாமே திமுக தான் காரணமானுங்க. அப்ப அத போய் நம்ம என்ன செய்ய முடியும்? சரி அப்படி அவ்வளவு வீக்காவா நீ உங்க மனைவிய வச்சிருந்தீங்க? வேற ஒருத்தர் வந்து உங்க மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி இந்த குடும்பத்த கலைக்கிற அளவுக்காக இது பண்ணியிருக்கீங்க. கடந்த 5 வருஷமா தனித்தனியா இருக்கிறீங்க. பையன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, பொண்ணு ஒரு பக்கம் இருக்கிறா, மனைவி ஒரு பக்கம் இருக்காரு, அப்பா ஒரு பக்கம் இருக்கிறா, மக ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கா வந்துச்சு? 5 வருஷமா போயிட்டு இருக்கு. அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க. தேர்தல் நேரத்தில் விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும். நல்ல மனிதன் கிடையாது விஜய். விஜய் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரசிய குஞ்சுகளுக்கு அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. விஜயினுடைய ஒரிஜினல் முகத்திரையை பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரியான அவர் ஹீரோ கிடையாதுங்க. அப்படின்னு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அதான் அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால ஓட் பெர்சன்டேஜ் ஒரு கடி தான் வாங்கும். கண்டிப்பாக பெண்கள் மத்தியில வாக்கு சதவீதம் குறையும். ஏன்னா அவங்க வந்து வேற யார் பேசியிருந்தாலும் பரவாயில்ல. வாழ்ந்து 27 வருடம் வாழ்ந்த மனைவி பேசியிருக்கிற விஷயம்ங்கும்போது பெண்கள் மத்தியில கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க சொல்றபடி அது ஓட் பெர்சன்டேஜ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்ல எப்பயும் போல விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவா, இல்ல அவங்க பக்கம் தான் நிக்கிறாங்களா இல்லன்ட்டு எலக்ஷன் ரிசல்ட்ல நல்லாவே தெரியும். உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.